வணக்கம் நண்பர்களே, பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலுக்காக நான் உங்கள் நண்பன் ராம். இன்று நாம் பார்க்க போற தலைப்பு அதிகாலையில் துவங்கு, வெற்றி உனக்கே என்ற தலைப்பில் உங்களுக்கான வீடியோ இதோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் கேக்குறாங்க, ஏன் சார் அதிகாலையில எந்திரிக்கணும், தூக்கம் அவ்வளவு அழகா இருக்கேன்னு. நான் ஒன்னு சொல்றேன், குறிச்சு வச்சுக்கங்க. தூக்கம் அழகானதுதான், ஆனா உன் கனவு அதைவிட அழகானது. 15 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் நீங்க போடுற அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறீங்களா, இல்ல அந்த அலாரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு நிக்கிறீங்களான்றதுதான் உங்க 50 வயசு வாழ்க்கைய தீர்மானிக்கும். இந்த உலகத்துல ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் நேரம்தான். இறைவன் எல்லாருக்கும் 24 மணி நேரத்தை சமமாத்தான் கொடுத்திருக்கான். ஆனா அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்களே, அந்த அதிகாலை நேரத்தை எவன் ஒருத்தன் தனதாக்கிக்கிறானோ அவனுக்கு இந்த உலகம் அடிபணியும். நீங்க கேட்கலாம், அதிகாலைக்கும் வெற்றிக்கும் என்ன சம்பந்தம்னு. அதிகாலைங்கிறது வெறும் நேரம் கிடையாது, அது ஒரு டிசிப்ளின். அந்த நேரத்துல உலகம் அமைதியா இருக்கும், ஆனா உன் மூளை விழிப்பா இருக்கும். மத்தவங்க எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கும்போது நீ உன் கனவுக்காக வேலை செஞ்சுட்டு இருப்ப. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க தம்பி தங்கச்சிங்களா, வெற்றியோட ரகசியம் வாய்ப்புகள்ல இல்ல, அந்த வாய்ப்பை நீ எப்படி தயார் செஞ்சுக்கிறேன்றதுல தான் இருக்கு. அதிகாலையில எந்திரிக்கிறவன் தனக்குத்தானே ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துக்கிறான். என் உடம்ப விட, என் தூக்கத்தை விட என் இலக்கு பெருசுன்னு நினைக்கிறான் பாருங்க. அங்கதான் வெற்றி ஆரம்பிக்குது. இன்னைக்கு முடிவெடு, நாளைக்கு உன் அலாரம் உன்னை எழுப்பக்கூடாது, உன் லட்சியம் உன்னை எழுப்பணும். 15 வயசுல நீ பண்ற இந்த தியாகம் உன் வாழ்க்கை முழுசும் உன்னை ஒரு ராஜா மாதிரி வாழ வைக்கும். இது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜி. பகுதி 1, அறிமுகம். விழிப்பதன் உளவியல். எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா ஜெயிக்கிறதுக்கான முதல் படியிலேயே தோத்து போயிடுறீங்க. தோத்துட்டேன்னு சொல்றவங்க கிட்ட நான் கேட்கிற முதல் கேள்வி இதுதான், நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? சூரியன் உங்களை எழுப்புதா, இல்ல நீங்க சூரியனை எழுப்புறீங்களா? பதில் சொல்லுங்க. 7 மணி, 8 மணி, 9 மணி இதெல்லாம் எழுந்துக்கிற நேரமா, இல்ல இது தூங்கிட்டு இருக்க வேண்டிய நேரமா? 15 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒன்னு சொல்றேன், டைரியில எழுதி வச்சுக்கங்க. இந்த உலகத்துல எவன் ஒருத்தன் 5 மணிக்கு முன்னாடி கண்ணை துறக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த உலகம் வழிவிடும். ஏன் தெரியுமா? அதிகாலைங்கிறது வெறும் கடிகார முள் கிடையாது, அது ஒரு மனநிலை. காலையில அந்த 4 மணி 5 மணிக்கு ஒரு அமைதி இருக்கும் பாருங்க, அந்த அமைதியில தான் உன் மனசு உன்கிட்ட பேசும். மத்தவங்க எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கும்போது நீ உன் கனவுக்காக வேலை செஞ்சுட்டு இருப்ப. அந்த நிமிஷமே நீ மத்தவங்களை விட ஒரு படி முன்னாடி போயிட்டேன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, மேடம் நான் நைட் லேட்டா தூங்குறேன், அதான் காலையில எந்திரிக்க முடியலன்னு. இதெல்லாம் வெறும் காரணம், எக்ஸசஸ். காரணங்களை சொல்றவன் எவனும் இதுவரைக்கும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. உங்களுக்கு அந்த 15 வயசுல இருக்கிற அழகு வேணுமா, இல்ல அந்த அழகுக்கு பின்னாடி இருக்கிற அறிவு வேணுமா? அறிவு வேணும்னா கமிட்மெண்ட் வேணும். அந்த கமிட்மெண்டோட முதல் அடையாளம் அதிகாலை விழிப்பு. பாம்புகள் சூழப்பட்ட சந்தன மரம் விஷத்தை ஏத்துக்கிறது இல்லைன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரிதான் உன்னை சுத்தி இருக்கிற நண்பர்கள், ஏண்டா இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கிற, தூங்குடான்னு சொல்லுவாங்க. ஆனா நீ சந்தன மரம் மாதிரி இருக்கணும், அந்த சோம்பல் விஷத்தை உள்ள விடக்கூடாது. நம்ம ஊர்ல ஒரு பேச்சு உண்டு, தூங்குகிறவன் ஜெயிக்க மாட்டான், ஜெயிக்கிறவன் தூங்க மாட்டான். அதுக்காக 24 மணி நேரமும் முழிச்சிட்டு இருக்க சொல்லல. ஆனா அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்களே, அந்த நேரத்தோட வைப்ரேஷன் வேற, அந்த நேரத்துல வேற. அந்த நேரத்துல உன்னோட அப்சர்வேஷன் பவர் 10 மடங்கு அதிகமாயிருக்கும். ஒரு 100 மார்க் வாங்குற பையன் 8 மணிக்கு எந்திரிச்சு 10 மணி நேரம் படிக்கிறத விட நீ 4 மணிக்கு எந்திரிச்சு 2 மணி நேரம் படி, நீ அவனை விட 10 மடங்கு வேகமா முன்னேறுவ. தம்பி தங்கச்சிங்களா, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இறைவன் பூமியில குப்பைகளை எரியறதில்ல. நாம யாரும் குப்பைகள் கிடையாது, ஆனா நாம நம்ம நேரத்தை குப்பையாக்கிட்டு இருக்கோம். அந்த அதிகாலை நேரத்தை நீ உனக்காக செலவு பண்ணு, யாரையும் பார்த்து வியக்காத. உன்னை பார்த்து இந்த உலகம் வியக்கணும்னா நீ உன் தூக்கத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும். அதிகாலையில எந்திரிக்கிறதுக்கு ஒரு தில் வேணும். அந்த அலாரம் அடிக்கும்போது அதை ஆஃப் பண்றதுக்கு ஒரு நொடி போதும். ஆனா அந்த அலாரத்தை மீறி எந்திரிக்கிறதுக்கு ஒரு லட்சியம் வேணும். உன் லட்சியம் பெருசா இருந்தா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உன் கண்ணு திறக்கும். நீ 17 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் எதை செய்றியோ அதை தான் உன் வாழ்க்கை முழுசும் செய்வ. இப்ப நீ தூங்கிட்டே இருந்தா உன் வாழ்க்கை முழுசும், உன் அதிர்ஷ்டம் தூங்கிட்டே தான் இருக்கும். இப்ப நீ விழிச்சுக்கிட்டா உன் வருங்காலம் பிரகாசமா இருக்கும். இந்த 20 நிமிஷத்துல நான் உனக்கு சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான். காலையில நீ எந்திரிக்கிற அந்த ஒரு நிமிஷம் இருக்குல்ல, அதுதான் உன்னோட வில் பவர்.
அந்த ஒரு நிமிஷத்துல நீ உன் சோம்பலை ஜெயிச்சிட்டேன்னா அன்னைக்கு நாள் முழுசும் வரப்போற எல்லா கஷ்டத்தையும் நீ ஈஸியா ஜெயிச்சிடுவ. ஏன்னா அன்னைக்கு முதல் வெற்றியே உன்னோடதுதான். சைன் பண்ணிட்டு போ. நான் சூரியனை எழுப்புனவன்னு சைன் பண்ணிட்டு போ. உன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல மார்க் முக்கியம் இல்ல, உன் வாழ்க்கையில நீ காட்டுற இந்த முன்னேற்றம் தான் முக்கியம். என்ன செய்ய போற? நாளைக்கு சூரியன் உன்னை எழுப்பணுமா இல்ல நீ சூரியனை எழுப்ப போறியா? முடிவெடு. பகுதி 2. சாணக்கியரின் வியூகம் மற்றும் கால மேலாண்மை. சாணக்கியர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண பையனை பேரரசன் ஆக்குனவர். அவர் ஒரு இடத்துல சொல்றார், ஒரு அரசன் தன் எதிரியை வெல்லும் முன் தனக்குள்ளே இருக்கிற சோம்பலை வெல்ல வேண்டும் என்று. தம்பி, இன்னைக்கு உன் எதிரி யாருன்னு நினைக்கிற? உனக்கு பிடிக்காத பையனா இல்ல உன்னை திட்டுற டீச்சரா? இல்லவே இல்ல. காலையில அலாரம் அடிக்கும்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம்னு உன் காதுக்குள்ள ஒரு குரல் கேக்குதே, அந்த சோம்பல் தான் உன் முதல் எதிரி. அந்த 5 நிமிஷத்துல நீ தோத்துட்டேனா அன்னைக்கு நாள் முழுசும் நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். சாணக்கியரோட வியூகம் என்ன தெரியுமா? ஒரு போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க ஜெயிக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் முடிச்சு வச்சிருக்கணும். அந்த வேலைகளை செய்யறதுக்கு உனக்கு தேவையானது நேரம். ஒரு கணக்கு போட்டு பாரு. எல்லாரும் 7 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, நீ 4 மணிக்கு உந்திரிக்கிற. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஒரு மாசத்துக்கு 90 மணி நேரம், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1000 மணி நேரம். யோசிச்சு பாரு, மத்தவங்களை விட வருஷத்துக்கு 1000 மணி நேரம் நீ அதிகமா உழைக்கிற, அதிகமா படிக்கிற, அதிகமா உன் உடம்ப கவனிச்சுக்கிற அப்படின்னா நீ அவங்கள விட எவ்வளவு முன்னாடி இருப்ப. இதுதான் சாணக்கிய ஸ்ட்ராட்டஜி. உலகம் தூங்கிட்டு இருக்கும்போது நீ ஓட ஆரம்பிச்சிடு. உலகம் முழிச்சு பார்க்கும்போது நீ பாதி தூரத்தை கடந்து நிப்ப. அப்போ அவங்களால உன்னை எட்டி பிடிக்கவே முடியாது. சில பேர் கேக்குறீங்க, ஏன் மேடம் 8 மணிக்கு எந்திரிச்சு அதே 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா என்னன்னு? அங்கதான் மேட்டர் இருக்கு. காலையில 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. உன் போன்ல நோட்டிபிகேஷன் வராது, இன்ஸ்டாகிராம்ல எவனும் ரீல்ஸ் போட மாட்டான், வாட்ஸ்அப்ல மெசேஜ் வராது. அந்த 3 மணி நேரம் உனக்கும் உன் அறிவுக்கும் நடுவுல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்சர்வேஷன், கவனம், கமிட்மெண்ட் இதெல்லாம் அதிகாலைக்கு மட்டும்தான் சொந்தம். சாணக்கியர் கால மேலாண்மைய ஒரு ஆயுதமா பார்த்தார். அவர் சொல்வார், காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை, ஆனால் காலத்தை பிடிப்பவர்களுக்காக உலகம் காத்திருக்கும். குழந்தைகளே, வாய்ப்புகள் தட்டில் வந்து சேராதுன்னு நான் சொன்னேன்ல, அந்த வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு இந்த அதிகாலை நேரம்தான் ஒரு டூல். இன்னைக்கு நீங்க 15 வயசுல இருக்கீங்க. இந்த நேரத்தை வீணாக்குனா நாளைக்கு 25 வயசுல வேலை இல்லாம வாய்ப்பு இல்லாம அலையும் போது அந்த பாம்புகள் உன்னை சுத்தி நிக்கும். அப்போ நீ சந்தன மரமா இருக்க முடியாது, வெறும் கட்டையா தான் இருப்ப. உங்க டைரியில 2வதா எழுதி வச்சுக்கங்க, நேரம் என்பது பணம் இல்லை, நேரம் என்பது வாழ்க்கை. பணத்தை இழந்தா சம்பாதிச்சிடலாம், ஆனா இன்னைக்கு காலையில நீ கோட்டை விட்ட அந்த 3 மணி நேரத்தை உலகத்துல எந்த கொம்பனாலும் உனக்கு திருப்பி தர முடியாது. நீங்க கேட்கலாம், அப்போ நான் விளையாடக்கூடாதா, என்ஜாய் பண்ணக்கூடாதான்னு? சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? கடமையை முடித்தவனுக்குத்தான் கொண்டாட்டம் சொந்தம். காலையில உன் இலக்க நோக்கி நீ ஓடி முடிச்சுட்டேன்னா அன்னைக்கு சாயங்காலம் நீ ராஜா மாதிரி இருக்கலாம், பயமே இருக்காது. வெற்றி பதக்கம் வாங்குறவங்க எல்லாம் மேடையில மட்டும்தான் வாங்குறாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த பதக்கம் அவங்களுக்கு அதிகாலை 4 மணிக்கே கிடைச்சிருச்சு. மத்தவங்க எல்லாம் கம்பளிக்குள்ள சுருண்டு கிடக்கும்போது இவங்க மட்டும் பனித்துளியில நனைஞ்சு ஓடுனாங்க பாருங்க, அங்கதான் அவங்க ஜெயிச்சாங்க. சைன் பண்ணிட்டு போ. என் நேரத்தை நான் ஆடுவேன்னு சைன் பண்ணிட்டு போ. 1000 மணி நேரம் முன்னாடி இருக்க போறியா இல்ல மத்தவங்களுக்கு பின்னாடி வரிசையில நிக்க போறியா? சாணக்கியன் மாதிரி யோசி, வெற்றியாளனா மாறு. பகுதி 3. 15 முதல் 25 வயது, பொற்காலம். குழந்தைகளே, இப்போ நான் சொல்ல போறதுதான் இந்த முழு உரையின் இதயம். கவனிச்சுக்கங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த 15 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கு பாருங்க, இது வெறும் வயசு கிடையாது, இது ஒரு மேஜிக் வயசு. இந்த 10 வருஷத்துல நீ என்ன செய்யறியோ அதைத்தான் உன் வாழ்க்கை முழுசும் நீ செய்ய போற. யார் சொன்னது 15 வயசு சின்ன வயசுன்னு? உங்க உணர்ச்சிகளை தூண்டி யாராவது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு நோ சொல்லுங்க. இன்னைக்கு நோ சொல்ற குழந்தைதான் 50 வயசுல நிக்கும்போது இந்த உலகமே அது சொல்றதுக்கு எஸ் சொல்லும். இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தம்பி, புரிஞ்சுக்கோங்க. இந்த வயசுல உடம்புல சில மாற்றங்கள் வரும், மனசுல சில ஈர்ப்புகள் வரும், ஹார்மோன்கள் உங்களை ஆட்டி படைக்கும். அவ அழகா இருக்கா பாரு, இவன் ஸ்டைலா இருக்கான் பாருன்னு தோணும். நான் ஒன்னு சொல்றேன், 15 வயசுல குரங்கு, பன்னி, நாய் எல்லாமே அழகாத்தான் இருக்கும்.
அந்த அழக சுமந்துகிட்டு அலையாதீங்க. அதை அழகு செய்யணும்னு நினைக்காதீங்க. அது இயற்கையாவே அழகான வயசு. அதை அப்படியே பாதுகாத்துக்கோங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு பாருங்க, அது உங்களை வேட்டையாட காத்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தன் வந்து உங்ககிட்ட அன்பா பேசுவான், ஒரு ஃபோன் கொடுப்பான், ஒரு gift கொடுப்பான். இதெல்லாம் ஒரு தூண்டில். அந்த தூண்டில்ல சிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சுது. ஆனா இதே 15 முதல் 25 வரை வயசுல ஒருத்தன் அதிகாலையில எந்திரிக்கிறான், தன் படிப்புக்கும் தன் உடற்பயிற்சிக்கும் தன் லட்சியத்துக்கும் எஸ் சொல்றான். அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு சந்தன மரம். சுத்தி பாம்புகள் இருந்தாலும் அந்த விஷத்தை உள்ள எடுத்துக்காம நறுமணத்தை மட்டும் வீசுற சந்தன மரம் அவன். இந்த வயசுல நீங்க எடுக்கிற அந்த டிசிப்ளின் தான் உங்க சரித்திரத்தை எழுதும். இன்னைக்கு நீ 1 மணி நேரம் அதிகமா தூங்குறதுனால உனக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. ஆனா அந்த 1 மணி நேரத்தை உன் அறிவுக்காக செலவு பண்ணனா 25 வயசுக்கு மேல நீ ஒரு அதிகாரியா, ஒரு நீதிபதியா, ஒரு பெரிய பிசினஸ் மேனா உட்கார்ந்திருப்ப. டைரியில 3ஆவதா எழுதி வச்சுக்கங்க. 15 முதல் 25 வரை இது விதைக்க வேண்டிய காலம், தூங்க வேண்டிய காலம் இல்லை. 25 வயசு வரைக்கும் கஷ்டப்படுறவன் அடுத்த 50 வருஷம் ராஜா மாதிரி வாழ்வான். ஆனா 25 வயசு வரைக்கும் ஜாலியா சுத்துறவன் அடுத்த 50 வருஷம் வாழ்றதுக்காக கஷ்டப்பட வேண்டி இருக்கும். நீங்க எதுவா இருக்க போறீங்க? இந்த ஜென்சி, ஜென்ஜி, ஜென் ஆல்பான்னு உங்களை எல்லாரும் புகழ்றாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை வேட்டையாடுறதுக்காகவே புதுசா கேட்ஜெட்ஸ் வருது, ஆப்ஸ் வருது. இதுல இருந்து உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும். மத்தவன் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான், ஆனா நீ உன்னை டிசிப்ளின் பண்ணிக்கோ. தோத்துட்டேன்னு சொல்ற பிள்ளைகள் கிட்ட நான் கேட்பேன், ஏன் தோத்த? ஏன்னா உன் காரணங்கள் மேல உனக்கு சந்தேகம் வரல. உன் தூக்கத்தை நீ தியாகம் பண்ணல, உன் ஈர்ப்புகளை நீ கட்டுப்படுத்தல. அம்மா சொல்றத கேட்டுக்கங்க. உங்க என்ட்ரி இந்த ஸ்கூலுக்குள்ள எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா உங்க எக்ஸிட் இருக்குல்ல, அது ஹிஸ்டாரிக்கலா இருக்கணும். இப்படி ஒரு பையன் படிச்சான், இப்படி ஒரு பொண்ணு படிச்சான்னு உங்க டீச்சர்ஸ் பெருமையா சொல்லணும். அதுக்கு இந்த 15 முதல் 25 வரை வயசுல நீங்க விழிப்பா இருக்கணும். அதிகாலை விழிப்புங்கிறது வெறும் படிப்புக்கு மட்டும் இல்ல, உன் மனசை ஜெயிக்கிறதுக்கு. உன்னோட உணர்ச்சிகளை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. 25 வயசு வரைக்கும் நோ சொல்ல கத்துக்கோ. அப்போதான் உன் வாழ்க்கை உனக்கு எஸ் சொல்லும். ஜெயிக்க போறீங்களா இல்ல கூட்டத்தோட கூட்டமா அழிய போறீங்களா? முடிவு பண்ணுங்க. பகுதி 4, தோல்வியின் காரணங்கள் மற்றும் ரூமியின் தத்துவம். குழந்தைகளே, எனக்கு எப்பவுமே ஜெயிக்கிறவங்களை பிடிக்கும். ஆனா தோக்குறவங்க கிட்ட நான் ஒன்னு கேட்பேன், ஏன் தோத்த? ஏன் தோத்த? நீங்க என்ன சொல்லுவீங்க? வீட்ல வசதி இல்ல, எனக்கு யாரும் சொல்லித்தர ஆள் இல்ல, என் டீச்சர் என்ன கண்டுக்கல, இப்படி 1000 காரணங்களை அடுக்கிட்டே போவீங்க. ஆனா ரூமி என்கின்ற மாபெரும் ஞானி ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ எதுலையாவது தோத்துட்டியா? உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு வகையில எனக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா? இல்ல எனக்கான ஒரு விஷயம் இல்லாம போகுதா? நான் கீழே தள்ளப்படுறேனா? இதுக்கெல்லாம் காரணம் வெளியில இல்ல தம்பி, உனக்குள்ளதான் இருக்கு. அந்த காரணத்தை தேடி கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணு. யாரிடத்திலும் போய் உதவி கேட்காதே. உண்மை என்ன தெரியுமா? வாய்ப்புகள் யாருக்கும் மறுக்கப்படுவதில்லை. ஆனா நாம தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வாய்ப்புகள் நம்மை தாண்டி போயிட்டே இருக்கு. அதிகாலையில எந்திரிக்க முடியலைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது உன்னோட ஒரு மிகப்பெரிய பலவீனம். உன்னோட தூக்கத்தை கூட உன்னால ஜெயிக்க முடியலன்னா இந்த உலகத்தை நீ எப்படி ஜெயிக்க போற? உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த உலகத்துல 1000 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நீ உன்னை காப்பாத்திக்கணும். நம்ம வாழ்க்கையில நமக்கு வாய்ப்புகள் தான் கிடைக்கும், வெற்றி தட்டுல வச்சு கிடைக்காது. அந்த வாய்ப்பை யார் ஒருத்தன் அதிகாலையில எந்திரிச்சு சரியா பயன்படுத்துறானோ அவனுக்கு தான் வெற்றி. இந்த மூங்கில் காட்டுல எந்த மூங்கில் புல்லாங்குழலா மாறும் தெரியுமா? தன்னை செதுக்கிக்க ஒப்புக்கொள்கிற மூங்கில் தான். நீ உன்னை செதுக்கிக்கணும். ரூமி சொன்ன இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உன் இதயம் எதை தேடுகிறதோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. நீ வெற்றியை தேடுனா வெற்றி உன்னை தேடி வரும். ஆனா நீ தூக்கத்தையும் சோம்பலையும் தேடினா உனக்கு அதுதான் கிடைக்கும். உங்க அம்மா, அப்பா, டீச்சர்ஸ் அவங்க உனக்கு வழி காட்டுவாங்க. ஆனா அந்த பாதையில நடக்கிறது உன் கால் தான். நீ தான் உன்னை காப்பாத்திக்கணும். மத்தவங்க யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க. இன்னைக்கு உங்க டைரியில எழுதி வச்சுக்கோங்க, என் தோல்விக்கு நான் மட்டுமே பொறுப்பு. எப்போ நீ உன் தோல்விக்கு நீதான் காரணம்னு ஒத்துக்கிறியோ அன்னைக்கே நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டன்னு அர்த்தம். ஏன்னா உன் காரணங்களை நீயே உடைக்க ஆரம்பிச்சிட்ட. அதிகாலை விழிப்புங்கிறது உன் உடம்புக்கும் மனசுக்கும் நீ கொடுக்கிற ஒரு ட்ரைனிங். 5 மணிக்கு எந்திரிக்கிறது உனக்கு கஷ்டமா இருந்தா அந்த கஷ்டத்தை ரசி. ஏன்னா அந்த வழியில தான் உன் வெற்றி ஒளிஞ்சிருக்கு. தோத்துட்டேன்னு உட்கார்ந்திருக்காதே. அந்த தோல்வி உன்னை மன்னிக்கும்.
ஆனா நீ செஞ்ச அந்த தவறு உன்னை மன்னிக்காது. அது உன்னை துரத்திட்டே இருக்கும். அந்த தவறு உன்னை தொடராம இருக்கணும்னா இன்னையில இருந்து உன் நேரத்தை உன் கண்ட்ரோல்ல கொண்டு வா. சாதனையாளர்கள் யாரும் ராத்திரியில பிறந்தவங்க இல்ல. அவங்க அதிகாலையில உருவானவங்க. மத்தவங்க மேல பழி போடுறத நிறுத்து. உனக்குள்ள இருக்கிற அந்த சோம்பல் பாம்பை அடிச்சு நொறுக்கு. அதிகாலையில எழுந்து உன் ஆயுதத்தை, அறிவை கூர்மைப்படுத்து. வெற்றி உன் கதவை தட்டும். பகுதி 5. குடும்பம், உழைப்பு மற்றும் பெற்றோர். குழந்தைகளே, இப்போ நான் பேச போறது உங்க மார்க் பத்தி இல்ல, உங்க கெரியர் பத்தி இல்ல. உங்களுக்காக ரத்தத்தை வியர்வையா சிந்தி காத்துட்டு இருக்காங்களே அந்த தாய் தந்தை பத்தி. நிறைய பேர் நினைக்கிறீங்க ஸ்கூல் பீஸ் கட்டுறது அப்பாவோட கடமை, சாப்பாடு போடுறது அம்மாவோட கடமைன்னு. தப்பு. டைரியில இன்னைக்கு 3ஆவதா ஒரு விஷயம் எழுதி வச்சுக்கோ. உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டுற பீஸ் உங்க வியர்வை கிடையாது, அது அவங்க ரத்தம். நீங்க ஒரு 5 நிமிஷம் அதிகமா தூங்கலாமான்னு யோசிக்கும் போது அங்க உங்க அப்பா 5 ரூபாய் லாபத்துக்காக வெயில்ல நனைஞ்சிட்டு இருப்பாரு. நீங்க ஒரு பவுடர் அடிக்கிறதுக்கும் ஒரு புது ட்ரெஸ் போடுறதுக்கும் ஆசைப்படும் போது உங்க அம்மா தன் பழைய புடவைய தச்சு உடுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த தியாகத்துக்கு நீங்க செய்யற உண்மையான மரியாதை என்ன தெரியுமா? காலையில சீக்கிரம் எந்திரிச்சு உங்க வேலைய ஒழுங்கா செய்யறது தான். எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல உன் குழந்தைக்கு பீஸ் கட்டுன்னு. அதுல ஒரு நியாயம் இருக்கு தம்பி. உங்க உழைப்புல வர காசு தான் உங்க சந்ததியை காப்பாத்தும். ஆனா இப்போ நீங்க ஒரு மாணவனா இருக்கீங்க. உங்க உழைப்பு எது? அதிகாலையில எந்திரிச்சு உங்க அறிவை வளர்த்துக்கிறது தான் உங்க உழைப்பு. யோசிச்சு பாருங்க, உங்க அப்பாவோட கஷ்டத்தை போக்க உங்களால இப்போ என்ன செய்ய முடியும்? போய் வேலை செய்ய முடியுமா? இல்ல பணம் சம்பாதிச்சு தர முடியுமா? முடியாது. ஆனா நீங்க அதிகாலையில எந்திரிச்சு படிக்கிற அந்த சத்தத்தை உங்க அப்பா கேட்டாருன்னா, என் புள்ள எனக்காக உழைக்கிறான்னு அவர் மனசுல வர்ற அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. தனி மனித ஒழுக்கம் தான் ஒரு குடும்பத்தை உயர்த்தும். ஒரு வீட்ல ஒரு பையனோ பொண்ணோ ஒழுக்கமா அதிகாலையில எழுந்து தன் வேலையை சரியா செஞ்சாலே அந்த வீட்ல இருக்கிற 80% பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா அந்த வீட்ல ஒரு நம்பிக்கை பிறக்கும். பெற்றோரை பத்தி யாரிடமும் குறை சொல்லாதீங்க. அவங்க பிழைகள் செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க உங்களை வளர்க்கறதுக்காக செஞ்ச தியாகம் இருக்கே, அதுக்கு முன்னாடி எல்லாமே சின்னதுதான். சில பேர் கேக்குறீங்க, எங்க அப்பா அம்மா சண்டை போடுறாங்க மேடம்னு. நான் ஒன்னு சொல்றேன், அவங்க என்ன சிக்கல்ல இருந்தாலும் இந்த குடும்பத்தை அப்படி புடிச்சு வச்சுக்கங்க. தாய் தந்தையர் கொடுக்கிற முதல் பரிசு அவங்க ஒன்னா இருக்கிறது தான். அது கிடைக்காத பிள்ளைகளுக்கு தான் அதோட வலி தெரியும். தம்பி தங்கச்சிங்களா, 15 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் நீங்க எடுக்கிற இந்த அதிகாலை டிசிப்ளின் உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்காகவும் தான். நீ தோத்து போனா நீ மட்டும் தோக்கல, உன்னை நம்பி இருக்கிற உன் அப்பாவோட கனவு தோத்து போகுது, உன் அம்மாவோட தியாகம் தோத்து போகுது. யாரையும் வியக்காதேன்னு நான் சொன்னேன்ல, அது ஏன் தெரியுமா? நீ உன் அப்பாவையும் அம்மாவையும் விட பெரிய ஆளா வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நீ ஒரு அதிகாரியா கார்ல வரும்போது உன் அப்பா ஓரமா நின்னு உன்னை பார்த்து சிரிப்பா இருப்பாரு. அந்த ஒரு நிமிஷத்துக்காகவே நீ நாளைக்கு அதிகாலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். டைரியில இன்னைக்கு தேதியை போட்டு எழுதி வை. என் அம்மாவோட கண்ணீருக்காகவும் என் அப்பாவோட வேர்வைக்காகவும் நான் நாளைக்கு சீக்கிரம் எந்திரிப்பேன். அதிகாலையில் உன் உழைப்பை தொடங்கு. உன் குடும்பத்தோட வறுமையை விரட்ட அந்த அதிகாலை சூரியன் உனக்கு வழிகாட்டும். வெற்றி உன் கதவை தட்டாது, நீதான் உன் உழைப்பால் அந்த தட்டை உடைக்கணும். செய்யலாமா? பகுதி 6. முடிவுரை. சரித்திரமாக வெளியேறு பிள்ளைகளே. இவ்வளவு நேரம் நான் பேசினது வெறும் பேச்சு கிடையாது, இது ஒரு தூண்டில். இந்த மேடையில நான் சொல்லின ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தூண்டில் தான். வேடிக்கை பார்க்கறத விட வாழ்க்கையில மிக முக்கியமானது எது தெரியுமா? கவனத்தை செலுத்துறது. இப்போ இந்த ஸ்கூல்ல எத்தனை பேர் பரிசு வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க என்ட்ரி இந்த ஸ்கூலுக்குள்ள எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க எக்ஸிட் இருக்குல்ல, அது ஹிஸ்டாரிக்கலா இருக்கணும். இந்த ஸ்கூலை விட்டு நீ வெளியே போகும்போது இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இங்க படிச்சான்னு ஒரு அடையாளத்தை போட்டுட்டு போ. இந்த உலகத்துல நீ வரும்போது எப்படி வந்தன்றது முக்கியம் இல்ல தம்பி, ஆனா நீ போகும்போது ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டு போகணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், அதிகாலை உனக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம்னு. அதிகாலைங்கிறது ஒரு தூண்டில் மாதிரி. நீ எப்படி மீன் பிடிக்க போறன்றது உன் கையில தான் இருக்கு. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள பார்த்தா மட்டும் ஒரு பயம் வரும். ஏன்னா 98 மார்க் வாங்கிட்டு 2 மார்க் போயிடுச்சுன்னு அழற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அவங்களத்தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜியை மட்டும் நீங்க அதிகாலை பக்கம் திருப்பிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது.
அதிகாலையில எந்திரிக்கிறது உன்னை செதுக்கிக்கிற ஒரு வேலை. முதல் மார்க் வாங்குறவன் மட்டும் ஜெயிக்கிறது இல்ல. எவன் ஒருத்தன் தன்னைத்தானே செதுக்கிக்கிறானோ அவன்தான் ஜெயிக்கிறான். உனக்குள்ள ஒரு மந்திரியோ, ஒரு போலீஸ் ஆபீசரோ, ஒரு நீதிபதியோ மறைஞ்சிருக்காங்க. அவங்கள வெளியில கொண்டு வர்றதுதான் ஒரு ஆசிரியரோட வேலை. ஆனா அந்த அறிவை அறிமுகம் செஞ்சுக்க வேண்டியது உன் வேலை. அதிகாலையில அந்த அமைதியில உன்னோட அறிவை நீயே சந்திப்ப. அப்போதான் உனக்கு தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு. பாம்புகளால் சூழப்பட்ட சந்தன மரம் விஷத்தை ஏத்துக்காம நறுமணத்தை கொடுக்கற மாதிரி உன்னை சுத்தி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷனை தள்ளிவை. நோ நோ சொல்ல கத்துக்கோ. மேடையில் ஒரு சவாலாக யாரையும் பார்த்து பயப்படாதே, யாரையும் பார்த்து வியக்காதே. வியப்பது வீழ்ச்சி. நீ யாரையாவது பார்த்து வியந்துட்டே இருந்தா அவன் பெரிய ஆளா வருவான். நீ அங்கேயேதான் இருப்ப. நீ உன்னை பார்த்து வியக்கணும். இன்னைக்கு நான் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன், என் தூக்கத்தை ஜெயிச்சிட்டேன்னு உன்னை பார்த்து நீயே கைத்தட்டிக்கோ. நம்ம நாட்டுல டீச்சர்களோட பேச்ச கேட்டு வளர்ந்த நாடு இது. அதனால நான் ஒரு சத்தியம் கேட்கிறேன். நாளையில இருந்து இந்த அதிகாலை சூரியன் உங்களை எழுப்பக்கூடாது. நீங்க போய் சூரியனை எழுப்பணும். முடிவாக ஆவேசமான குரல்ல, இன்னையில இருந்து ஆரம்பி. இப்போவே உன் டைரியில எழுதிவை. 15 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் நீ எதை செய்வியோ அதுதான் உன் வாழ்க்கை. அந்த பொற்காலத்தை அதிகாலையில ஆரம்பி. இறைவன் பூமியில குப்பைகளை எரியறதில்லை. நீ ஒரு குப்பை இல்ல, நீ ஒரு வைரம். அந்த வைரத்தை அதிகாலை நேரத்துல பட்டை தீட்டு. உலகம் உன்னை கொண்டாடும். கிளம்பு, சரித்திரத்தை படைக்க கிளம்பு. அதிகாலையில் துவங்கு. வெற்றி உனக்கே, வெற்றி உனக்கே, வெற்றி உனக்கே.